வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையாக நாளொரு நற்சிந்தனை என்ற அருட்தந்தை அவர்களின் நூலிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சிந்தனையாக இறைவனின் கருவி என்ற தலைப்பை ஒட்டிய சில கருத்துக்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மனிதனின் சிறப்பு என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவிதையில் சொல்வார், பூரண பொருளின் புதுமை வடிவமே மனிதன், ஆறாம் அறிவின் சிறப்பே மனிதன். இந்த உலகத்தில் அறிவு பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உச்சக்கட்ட நிலை அப்படிங்கிறது ஆறாம் அறிவு. அந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, எது இடையில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு படிக்கட்டுகள்: ஆணவம், கண்மம், மாயை. சோ மனிதன் இந்த 3 படிக்கட்டுகளை தாண்டி மேலே போயிட்டான் அப்படின்னாக்க மனிதனத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 களங்கங்களை நீக்கிவிட்டால் மனிதனும் இறைவனும் ஒன்று. சோ அப்ப எல்லா மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். இறைவனின் கருவியாகத்தான் மனிதன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த 3 அடுக்குகளும் மனிதனை முழுமையாக இறைநிலை தன்னுடைய இருப்பதை மனிதன் உணரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. சோ அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அப்ப ஏன் இதை நம்ம முழுமையாக உணர மறுக்கிறோம்? ஏன் இறைவன் வேற நாம வேற அப்படிங்கிற சிந்தனை பெரும்பாலான நேரங்கள் நமக்கு வருது. இறைவன் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறதை உணர்வதற்கு நமக்கு என்ன சிரமம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க, இறைவன் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்போ உணர ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் தவறு செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, அநீதியான வழியில் வாழ முடியாது, அறவழியில் மட்டுமே வாழ முடியும். ஆனால் கொடானு கோடி வருடங்களாக ஆறாம் அறிவின் பயணத்தில் வந்த மனிதன் இன்னும் அதில் முழுமை அடையாத காரணத்தினால் இந்த தவறான வழியிலிருந்து, தப்பான பாதைகளிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னும் தயக்கமாக இருக்கிறது. அதனாலதான் இறைவன் வேற நான் வேறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இறைவன் எனக்குள்ள இருக்கிறான்னு நான் உணர்ந்தேனாக்கா என்னால போய் பேச முடியாது, தப்பு செய்ய முடியாது. ஆனா என்னுடைய பழக்க தோஷம், என்னுடைய கர்மைய பதிவுகள் காரணமாக என்னால போய் பேசாம இருக்க முடியல, தப்பு செய்யாம இருக்க முடியல. அப்ப என்ன பண்றேன்? ஒரு நல்லவனை என் கூடவே வச்சிருந்தா என்னால தப்பு செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றேன்? அந்த நல்லவன் வேற நான் வேற நான் பிரிச்சு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப கடவுள் இருக்கிறார். ஆனா எங்க இருக்கிறார்? வெளியே இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிறாரு, மசூதியில் இருக்கிறாரு, சர்ச்சில் இருக்கிறாரு சொல்றதே தவிர எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத மனிதனை முழுமையாக உணர்வதற்கு தடைக்கல்லாக இருப்பது இந்த 3 படிக்கட்டுகள் மட்டும்தான். இது எப்போ மனிதன் உணர்கின்றானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமைகள். அப்படி அந்த இறைநிலை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டா போதும், மனித வாழ்க்கையில முழுமையான சந்தோஷம் குறையும். அந்த சந்தோஷத்தினால இன்னும் அடுத்த கட்டம் அடிப்படையாக எனக்குள் எந்த இறைநிலை இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதே இறைநிலை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணரும் பொழுது சக உயிர்களுக்கு துணை செய்யக்கூடிய, சக உயிர்களின் துன்பத்திலிருந்து நீக்கக்கூடிய, சக உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு விரிந்த மனப்பக்குவம் மனிதனுக்கு வரும். அதைத்தான் இரண்டொழுக்க பண்பாட்டை சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பமாக துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எப்படி ஒரு இறைவனின் கருவியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ அல்லது என்னுள் இருந்து எந்த இறைநிலை என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அதே இறைநிலை சக உயிர்களிடத்திலும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் இறைவனின் கருவிகள் அப்படிங்கிற உணரும் பொழுது சக உயிர்களின் துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு பரந்த விரிந்த ஒரு அன்பான மனம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உண்டாகும். அப்ப இறைவனின் கருவிகள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், அனைத்து சக மனிதர்களும், அது சமூகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, எல்லா சக மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவம். எல்லா சக உயிர்களும் இறைவனின் கருவி அப்படிங்கிறது உணரும். அதனால்தான் நம்ம அமைப்புடைய தாரக மந்திரமே வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ வையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இறைவனின் கருவிகள் அப்படிங்கிற உணரும் பொழுது நமக்குள் அடிமனதில் இருக்கக்கூடிய அன்பு தானாகவே வெளிப்பட்டு மலர்ந்து சக உயிர்களுக்கு இணைந்து இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். இறைவனின் கருவி ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்களாகிய நாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அடக்கம், ஒரு பணிவு, ஒரு பொறுமை, ஒரு அன்பு என்ற நேர்மறை குணங்கள் மலர்ந்து ஒரு மனிதனை முழுமையான வாழ்க்கை பயணத்தில் பயணிப்பதற்கு துணை நிற்கும். நாம் அனைவரும் இறைவனின் கருவிகள் என்பதில் பெருமை கொள்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களும் இறைவனின் கருவிகள் என்பதை உணரும் பொழுது ஆனந்தம் அடைவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.